ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 7, 8, 9th மந்த் ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7th மந்தில் இருக்கீங்க அப்படின்னா 7th மந்த்லேருந்து நம்ம நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விளக்கெண்ணெய் குளியல் தான். விளக்கெண்ணெய் நிறைய பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்வீங்க. யாருக்கெல்லாம் குளிர்ச்சி உடம்பு இருக்கோ ஒத்துக்காதோ அவங்க ரொம்ப கம்மியான டைம், இப்போ நான் 10 நிமிஷம் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு குளிச்சிக்கலாம். உங்களுக்கு சுத்தமாக ஒத்துக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது ஆலிவ் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெயை பொறுத்த வரைக்கும் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி, பட் நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சா போதும். விளக்கெண்ணெய் குளியலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இடுப்பு பகுதி, பிறப்புறுப்பு பகுதி, வயிற்று பகுதி, தொட எல்லா இடங்கள்லையும் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா கண்டிப்பாக சளி பிடிக்கும். 10 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களால் சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடான சுடு தண்ணி இருக்கு இல்லையா, வார்மான வாட்டரில் நல்லா உங்களுக்கு இடுப்பு பகுதியிலலாம் நல்லா அடித்து ஊற்றி குளிக்கணும். யாராச்சும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களே உங்களுக்கு இடுப்பு பகுதியிலலாம் அடித்து தண்ணியை ஊற்றி ஃபோர்ஸாக ஊற்ற சொன்னீங்க அப்படின்னா இது நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்புலாம் நல்லா நமக்கு விலகி கொடுக்கும். ஸோ நார்மல் டெலிவரிக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பெயின் எல்லாம் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. இப்போவே நம்ம பழக்கி அந்த இடுப்பு எலும்பெல்லாம் விலகிறதுக்கு வகை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நார்மல் டெலிவரி அப்போ பெயின் அந்தளவுக்கு இருக்காது. ஈஸியாக நமக்கு குழந்தை வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஆம்லெட்டு ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிடணும். இது நான் வாரத்தில் ஒரு முறை தான். அந்த விளக்கெண்ணெய் குளியல் சொன்னாலே அது வாரத்தில் 2 முறை தான், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப குளிர்காலமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெயில் டைமில் இருக்கும்போது நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது, சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயோ அல்லது ஆலிவ் ஆயிலோ யூஸ் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணையை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் ஆம்லெட் நார்மல் ஆம்லெட் மாதிரி நம்ம போட்டு சாப்பிட வேண்டியதான். எண்ணெய் மட்டும் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப கம்மியான அளவு சேர்த்துக்கோங்க. 7 மாதத்துலேருந்து இதை பண்ணலாம். வாரத்தில் ஒரு முறை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யோகா, வாக்கிங் இதெல்லாம் பண்ணணும். பட்டர்ஃப்ளை யோகா 8வது மாதத்துலேருந்து நம்ம பண்ணணும். இது டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க நான் பண்ணலாமா அப்படிங்கிறத. சிட்டப்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்குவாட் அப்படிங்கிறது தோப்பு காரணம் மாதிரி, அப்புறம் வாத்து போல் நடக்கிறது, கால் அகட்டி நடக்கிறது, அப்புறம் நார்மலாக வாக் பண்ணுறது. இதை நம்ம 8வது மாதத்துலேருந்து பண்ணலாம். ரொம்ப வேகமாக பண்ணணும், ஃபோர்ஸாக பண்ணணும் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணினா போதும். வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பண்ணணும். காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம், அது போல் பிரிச்சுட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கஷாயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஜீரக கஷாயம், ஒரு நாளைக்கு சோம்பு கஷாயம், ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை கஷாயம், இந்த மாதிரி நம்ம மாற்றி குடிக்கணும். ஜீரக கஷாயம் 7வது மாதத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறை ஜீரக கஷாயம், ஏன்னா மறுநாள் வேறு கஷாயம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் சோம்பு கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8வது மாதத்துலேருந்து எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது பிரசவ வலியை தூண்டுறதுக்கு நம்ம 8வது மாதத்துலேருந்து குடிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா பிரசவ வலியை நமக்கு வரல அப்படின்னா வலி வரதுக்காக அந்த கஷாயத்தை அதிகமாக குடிக்க சொல்லுவாங்க. ஸோ 8th மந்த்லேருந்து நீங்கள் இந்த வாரத்துக்கு ஒரு முறை இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டால் போதும். முருங்கைக்கீரை கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் அது சூப்புனே சொல்லலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதை டெய்லியுமே எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சியில் மலச்சிக்கல் இருக்கும். மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்காது. நார்மலாக உங்களுக்கு மோஷன் போகும். சில பேருக்கு இந்த கீரை அடிக்கடி சாப்பிடும்போது ஒத்துக்காது இல்லையா, லூஸ் மோஷன்லாம் போகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வாரத்தில் ஒரு முறை அல்லது 2 முறை சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி செய்யாது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு, அதாவது 2 அல்லது 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து, ஒரு கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணியாக கொதித்து சுண்டி வரணும். கீரையும் வந்துடும். அப்போ அப்படியே நம்ம சாப்பிடணும் குடிச்சிட்டு. இது போல் நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகும். ப்ரெக்னென்சி டைமில், அதாவது டெலிவரி டைமில் நமக்கு ரத்தம் லாஸ் ஆகுது, அதிகமாக ரத்தம் தேவைப்படுது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா டாப்லேயே இருக்கும். பேபியோட வெயிட்டும் ஹெல்த்தியாக கெயின் ஆகும். ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அதாவது அந்த பனிக்கூட நீருன்னு சொல்லுவோம் இல்லையா, அது குறைஞ்சிச்சு அப்படின்னா குழந்தைக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை. அந்த ஃப்ளூயிடோட லெவல் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கீரை கஷாயம், முருங்கைக்கீரை கஷாயம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் நார்மல் டெலிவரிக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிபி, சுகர், அந்த நம்மளோட ப்ரெக்னென்சி டைமில் வரும் இல்லையா, இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கஷாயம் அந்த சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்றது, இதை நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். முடியாதவங்க வாரத்தில் 2 முறையாச்சும் எடுத்துக்கோங்க. மறக்காமல் டெய்லி 1 hour நடக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நம்ம செய்யலாம். ரொம்ப கஷ்டமாக மூச்சு தம் கட்டி செய்யக்கூடிய வேலை, வெயிட்டு தூக்குறது,
அங்கே உள்ள பொருளை இங்கே இழுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டமான வேலைகளை தவிர நார்மலாக நம்ம செய்கிறது அந்த வீடு கூட்டுறது, மோப் போடுறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் நம்ம தாராளமாக செய்யலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக சோம்பேறி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்லாம் பண்ணோன்னா நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நார்மலாக நம்ம எப்போதும் எப்படி இருப்போமோ அது போல் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கீழே உட்காந்து எந்திரிக்கிறது இதெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நோயில் இருக்கிற மாதிரி நம்ம பெட்டில் தான் வந்து இருப்போம். அது போல் இல்லாமல் உங்களால் முடிகிறப்ப நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கிறது பண்ணலாம். இந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்தியன் டாய்லெட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச பட்சத்தில் நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்கள். எத்தனை வாட்டி நமக்கு யூரின் போகணும் இல்லையா, ப்ரெக்னென்சியில் வந்து அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வாட்டி நம்ம உட்காந்து எந்திரிக்கிறது வந்து நமக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். 7வது மாதத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் இந்தியன் டாய்லெட்டே யூஸ் பண்ணுங்கள். நம்ம கர்ப்பப்பை வாய் வந்து விரிவடைகிறதுக்கு, குழந்தை வெளியே ஈஸியாக வர்றதுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம், அதாவது நார்மலாக நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு எக்ஸசைஸாக அமையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நீர்க்காய்கள் அதிகமாக சாப்பிடணும். சவ் சுரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீர்க்காய்கள் சாப்பிடும்போது கால் வீக்கமெல்லாம் இருக்காது. இது வந்து குழந்தைக்கும் நமக்கும் ரொம்பவே நல்லது. அதில் வந்து அதிகமான ஃபைபர் கிடைக்கும். பனிக்குட நீருடைய அளவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். அதே போல் நீர்க்காய்கள் அதிகமாக எடுத்துக்கணும். எந்த ஒரு பழமும் நம்ம வந்து பழமாக சாப்பிடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஃபைபரும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜூஸாக எடுத்துக்காமல் பழமாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க. வெளியிலேருந்து வாங்குகிற எந்த உணவுமே நமக்கு செட் ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணும். இப்போ ஏதாவது நூடுல்ஸ் உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. அது எந்த ஒரு உணவாக இருந்தாலும் கடையில் வாங்கி சாப்பிடாதீங்க. எந்த அளவுக்கு ஹைஜீனாக செய்வாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ எதுவாக இருந்தாலும் வீட்டில் செய்ய சொல்லி அதை வந்து சாப்பிடுங்க. எந்த உணவாக இருந்தாலும் அதை டைமுக்கு நீங்கள் சாப்பிடணும். 3 வேளை உணவு 6 வேளை ஒரு உணவாக பிரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்காது. குழந்தைக்கும் வந்து தேவையான அளவு நியூட்ரிஷன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். 6 வேளை சாப்பிட்றோம் அப்படின்னு அதிகமாக டம்ப் பண்ணி சாப்பிடக்கூடாது. 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவை தான் நம்ம பிரித்து 6 வேளையாக சாப்பிடணும். டெய்லி ஒரு முட்டை, 2 கிளாஸ் பால், ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக உணவில் இருக்கணும். இப்போ இங்கே நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நார்மல் டெலிவரிக்கு அதிகப்படியான சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே நார்மல் டெலிவரியில் நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.